நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணனை அடிச்சியா? சொல்லு, சரவணனை அடிச்சியா? ஆமா அடிச்சேன். இப்ப என்னதுக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன் கூட பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு வெக்கமா இருக்கு. மீனாட்சி, அடிச்சி கத்தாத. கோவப்படவோ உரிமையா சொல்லவோ உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்ன என்ன காதலிச்சான்னு அவனை அடிச்சியா? இப்போ நான் சொல்றேன், நானும் தான் அவனை காதலிக்கிறேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்ப என்ன பண்ண போற? என்ன அடிக்க போறியா? அடி. வெட்டுவியா? வெட்டு. ஆனா உன்னால எங்களை பிரிக்க முடியாது. இதே உன் இடத்துல வேற யாராவது ஒரு நல்ல மனுஷன் இருந்திருந்தா சரவணனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு தான் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணியும் கொடுத்திருப்பான். எப்படின்னு எப்படி இப்படி ஒரு நன்றி கெட்டவனா மாறிட்ட? நம்ம வீட்டுல இப்படி ஒரு ஆளான்னு நினைக்கும் போது வேதனையா இருக்கு. தாத்தாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டு கௌரவத்தை கட்டி காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுன்னு. ஆமா, அவன் மேல கைய வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி என்ன மனசு வந்துச்சு? அவன் யாருன்னு நீ மறந்துட்டல? ஞாபகப்படுத்தவா? நான் ஞாபகப்படுத்தவா? நம்ம அப்பாவை ஒரு கும்பல் வெட்ட வந்தப்போ தான் உயிரையும் பொருட்படுத்தாம நம்ம அப்பாவை காப்பாத்தினவன் அவன். நீ அன்பரசு கிட்ட மாட்டிக்க போறன்னு தெரிஞ்ச உடனே ஆபத்துன்னு நினைக்காம செவர ஏறி குதிச்சு உன்னை காப்பாத்தினவன் அவன். அப்பா, அன்பரசு, பாண்டி எல்லாருமே அவன் தான் ஐஸ்வர்யாவை காதலிக்கிறதா நினைக்கிறப்போ மறுபடியும் அவன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம் உனக்காக அவன் பழிய ஏத்துக்கிட்டவன். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பழிய சுமந்துட்டு இருக்கான். ஆனா நீ அவனையும் அடிச்சிருக்கல? ஆமா, அவனை லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ லவ் பண்ணல? இவ என் காதலின்னு வெளிய கூட சொல்ல தைரியம் இல்லாம நீ ஒருத்தைய லவ் பண்ணல? முடியாது. இதுக்கு மேலயும் உனக்காக சரவணனை வீணா பழி சுமக்க வைக்க முடியாது. இப்பவே அப்பா கிட்ட பேசுறேன், அந்த அன்பரசு கிட்ட பேசுறேன், பாண்டி கிட்டயும் பேசுறேன். நீ தான் ஐஸ்வர்யாவை லவ் பண்ற நான் சொல்றேன். மீனாட்சி, உன் தங்கச்சியை ஒருத்தன் லவ் பண்ணான்னு சொன்னதும் நீ அடிச்சல? வருவானுங்க, உன் மாமனும் மச்சானும் வருவானுங்க. தில்லு இருந்தா தனி ஆம்பளையா சரவணன் நின்ன மாதிரி நெஞ்சு நிமித்திக்கிட்டு நின்னு பாக்கலாம். மீனாட்சி, என்ன கத்துற? என்ன கத்துற? என்ன அடி விழுன்னு பயமா இருக்கா? இழிச்ச வாயம் கிடைச்சான்னு அடிக்க தெரிஞ்சதுல உன் வீரத்தை அந்த அன்பரசுகிட்டயும் பாண்டிகிட்டயும் காட்டு. அப்போ ஒத்துக்கிறேன் நீ இந்த வீட்டு ஆம்பளை தானு, என் அண்ணன் தான்னு. இப்ப சொல்றேன், சரவணன் இங்கதான் இருப்பான்.
என்னதான் காதலிப்பான், என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவான். இதுக்கெல்லாம் அப்பாவோட சம்மதம் மட்டும் இருந்தா போதும். உன் சம்மதமோ தாயவோ உன் உறவோ தேவையே இல்ல. என் கூட யாருமே பொறக்கலன்னு நான் நினைச்சிட்டு போயிடுறேன். இனிமே என் வாழ்க்கையில தலையிடாத. சரவணன நீ ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சது உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். மெதுவா ப்ரோ. வலிக்குது ப்ரோ. சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. என் மச்சான் 2 நிமிஷத்துல சும்மா மின்னல் மாதிரி என்ன அடிச்சு திம்சம் பண்ணிட்டான் ப்ரோ. அடி ஒன்னும் சும்மா இடி மாதிரி ஒளிஞ்சு தெரியுமா? கையில் அடிச்சது பத்தாதுன்னு இந்த காஞ்ச தென்னை மட்டும் இல்ல, அதை வேற எடுத்து அடிச்சான் ப்ரோ. அதனாலதான் என் உடம்பு சும்மா வரி குதிரமா ஆயிடுச்சு. என்னை கூட்டிட்டு போகும்போது எவ்வளவு பொறுமையா அழகா கூட்டு போன தெரியுமா? நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி பெண்டு கழட்ட தான் என்னை பைக்ல கூட்டு போறான்னு. இந்த கிராமத்துக்காரங்களை புரிஞ்சிக்கவே முடியல. பாசம் வச்சா உசிரை கொடுக்குறானுங்க, கோவம் வந்தா கொடுத்த உசிரை எடுத்துறானுங்க. பாஸ், என்ன பாஸ், அவன் கூட போய் சண்டை போடாம அவன் அடிச்சதை பாராட்டி பேச்சு அடிச்சதுக்கு மார்க் போட்டுட்டு இருக்கீங்க. ப்ரோ, வேற ஒருத்தனா இருந்தா என் மேல கை வச்சிருக்க முடியுமா? அடிச்சு திம்சம் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா அடிச்சது என் மச்சான் ப்ரோ. மச்சாங்கிட்ட அடி வாங்குறது கூட ஒரு வகையில சுகம்தான் ப்ரோ. வைத்தி தான் அடிச்சான்னு வீட்டுல யாருக்கு தெரியாதுல்ல. நீ பாட்டு உளறி வைக்காத. நீ உளறனன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இதே நிலைமை தான் உனக்கும். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தையன்னு பால் ஊத்தி வளர்த்த பாலை குடிச்சு என்ன ப்ரோ? அக்கா வந்திருக்காங்க. ஏய் கண்மணி, நீ எப்ப வந்த? ஹெல்ப் பண்றா. மீனாட்சி, என் நிலைமைய பாத்தியா? கைப்புள்ள மாதிரி அம்மே அம்மேன்னு அடிபட்டு படுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. எப்படி இப்படி அடிபட்டுச்சு? அதான் சொன்னேனே, வலிக்கு கீழே விழுந்துட்டேன்னு. கீழே விழுந்தா இப்படிதான் வரி வரியா அடி விழுமா? எனக்கும் அதே டவுட் தான் மீனாட்சி. ஜஸ்ட் கீழே விழுந்ததுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கு பாரு. இதுக்குதான் ட்ரக்கிங்னா போக கூடாது இல்ல? யார் அடிச்சா? என்னது அடிச்சாங்களா? மீனாட்சி, அவ்வளவு சீக்கிரம் மாமா மேல கை வச்சிட முடியுமா? உண்மையை சொல்லு, யார் அடிச்சா? சொல்லுடா. நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லாத. அந்த பாண்டி இல்ல பாண்டி, அவன் தான் என் தங்கச்சியோட லவ் பண்றேன்னு ஆளை வச்சு அடிச்சிட்டான். எப்ப இருந்து என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்ச சரவணா? இல்ல மீனாட்சி, நிஜமாதான் பாண்டி தான் என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டான். பேசாத நீ. இன்னும் ஏன்டா அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற? யாரு? மைனா என்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டா. ஏன்டா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் அடி வாங்கணும்? மீனாட்சி, காதல்ல இதெல்லாம் சாதாரணம். எல்லா அண்ணனுக்கும் தங்கச்சி லவ் பண்ணா பிடிக்காதான். அதுக்காக உன் மேல கைய வைக்க என் அண்ணனுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அவன் என்ன அடிக்கும் போது அவன் என் ஃப்ரெண்டா இல்ல, உன் அண்ணனா மட்டும்தான் இருந்தான்.
அப்பதான் என்னாலே உணர முடிஞ்சுச்சு. என்ன அடிச்சிட்டான்னு வருத்தப்படாம என் மேல விழுந்திருக்க ஒவ்வொரு அடியும் உன் அண்ணன் உன் மேல வச்சிருக்க பாசம் மீனாட்சி. அதை நினைச்சு சந்தோஷப்படு. முடியாதுடா, அவனை சும்மா விட முடியாது. இப்பவே அப்பா கிட்டயும் எல்லார்கிட்டயும் அவன் லவ் பத்தி சொல்லிட்டு போறேன். மீனாட்சி, உன்னை காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்னடா தகுதி இருக்கு? அவனுக்காக நீ ஏன்டா இன்னும் பழிய சுமக்கணும்? இப்பவே நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன். மீனாட்சி இங்க வா. ப்ரோ வான்னு சொல்றேன்ல, இங்க வந்து உட்காரு. நமக்கு ஒருத்தவங்க கஷ்டம் தந்திருக்காங்கன்றக்காக நாமளும் அதே திரும்பி செய்யலாமா? இருந்தாலும் இன்னா செய்தாரே ஒருத்தர், அவர் நான நன்னியும் செய்து விடல். படிச்சு ஞாபகம் இருக்கா? தமிழ் லிட்ரேச்சர் பொண்ணு தானே நீ, உனக்கே தெரியலையா? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. இருக்கணும் மீனாட்சி. ஏன்? நான் சொல்றேன். எனக்கு வைத்தி மேல கோவமே இல்ல. அவன் அடிச்சதும் நாடி வாங்கினதும் ரெண்டுமே நாங்க உன் மேல வச்சிருக்க அன்புனாலதான். என்ன புரியுதா? என்ன மீனாட்சி? சரவணா, இப்ப ஏன் அழுவுற? உன் அண்ணன் என்ன அடிக்கலனா இப்படி என் மேல தோல்ல சாஞ்சிருப்பியா? நான் தான் வைதிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கோவத்தை விடு மீனாட்சி. எவ்ரிதிங் will be all right. என்ன டேபிள் மேல ஒண்ணுமே இல்லாம இருக்கு? மா மா, என்னம்மா ஏதோ சாப்பிட இல்லையா? இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா? இல்ல அதுவும் இல்லையா? இதுல இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு, போட்டு சாப்பிடு. மா, இப்ப என்ன ஆச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடாத. நீயும் நானும் இந்த வீட்ல இருக்கிற ஆளுங்க. அதை தாண்டி உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் கிடையாது. ஏன்? ஏன்னு சொல்லுமா. ஏன்னா ஒரு ரவுடிக்கு அம்மாவா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. போதுமா? என்னடா ஏன் கத்துற? இப்படி குரல வசதி கத்துனா நீ ரவுடி இல்லன்னு ஆயிடுமா? எதுக்குமா என்ன ரவுடிங்லாம் சொல்றீங்க? உன்னை ரவுடின்னு சொல்லாம நேத்து நீ பண்ண காரியத்துக்கு உன்னை எப்படி கூப்பிடுவாங்களாம்? ஓஹோ, நான் அவன் அடிச்சேன்னு கோவப்படுறீங்களே. பெத்த மகனே ரவுடின்னு சொல்றீங்களே. அவன் என்ன பண்ணா, நான் எதுக்கு அவனை அடிச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நான் அடிக்கிறத விடுங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து அவனை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி இருப்பீங்க. அப்படி என்னடா பண்ணா அவன்? சொல்லுடா சரவணா, அப்படி என்ன பண்ணா? லவ் பண்ணிருக்காரு. உன் மகள என் தங்கச்சி மீனாட்சி லவ் பண்ணிருக்காரு. இப்ப புரியுதா நான் ஏன் அடிச்சேன்னு? ஊர் பேர் தெரியாத கண்டவனெல்லாம் சத்திரம் சாவடி மாதிரி தங்க விட்டீங்கல்ல,
அதான் புத்தியை காமிச்சிட்டான். அவன் லவ் பண்ணதுல இப்ப என்னடா தப்பு? மா அவன் லவ் பண்ணிருந்தா இஷ்டம் இருந்தா பொண்ணு கொடுக்க போறோம், இல்லனா முடியாதுன்னு சொல்ல போறோம். அதை விட்டுட்டு நீ எப்படி அவன் மேல கை வைக்கலாம்? மா நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிமா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? ஏன்னா நீ பண்ணது தப்பு. அவன் பண்ணது மட்டும் சரியா? ஏன் நீ அந்த அன்பரசு பொண்ண லவ் பண்ணல? இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசுற? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறதுனால தான் சொல்றேன். நீ லவ் பண்றது சரினா அவன் லவ் பண்றதும் சரிதான். நீ லவ் பண்றது தப்புனா அவன் லவ் பண்றதும் தப்புதான். காதலிக்கிறது குத்தம்னா முதல்ல உன்னதாண்டா வெட்டணும். ஓஹோ, மக காதலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? ஏன் உன் காதலுக்கு நான் சப்போர்ட் பண்ணல? உங்க அப்பாவுக்கு ஆகவே ஆகாத அந்த பரம எதிரியோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் காதலிச்சிட்டு வந்து நின்னியே, அப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலையா? ஏண்டா உன் காதல்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவன் எவ்வளவு பெரிய பழிய சுமந்துட்டு நின்னான். அந்த நன்றி கூட உனக்கு இல்லையா? எப்படி அவனை அடிக்க உனக்கு மனசு வந்துச்சு? ஹெல்ப் பண்ணான்றதுக்காக அவன் என் தங்கச்சியை லவ் பண்ணலாமா? ஏய் நீ என்னடா சொல்றது? மீனாட்சியை பெத்தவன் நான் சொல்றேன். இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னமா உரிமை இருக்கு? மீனாட்சியை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? டேய் இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவன். இன்னைக்கு உங்க அம்மா சுமங்கலியா இருக்கான்னா அதுக்கு காரணம் அந்த சரவணன். மைனர் கணக்கா புல்லட் எடுத்துக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்துறியே, உன் வயசுல அவன் கையில குச்சியை வச்சுக்கிட்டு நடக்க முடியாம நின்னுட்டு இருந்தான். அவன் வாழ்க்கை முழுக்க நடக்க முடியாம போயிருந்தா அவனுக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க? நமக்கு வாழ்க்கை தந்த அவனுக்கு ஏன் பொண்ணை கட்டி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. நீ சொன்னியே கண்ட கண்டதுங்களா சத்திர சாவடி மாதிரி இங்க வந்து தங்குதுங்கன்னு, அவன் போட்ட பிச்சு தாண்டா இன்னைக்கு நம்மளோட சந்தோஷம். இன்னும் ஏன்டா படிக்காத ஊர்நாட்டா மாதிரி முட்டாள்தனமா சுத்திட்டு இருக்க? படிச்சவன் மாதிரி நடந்துக்கோ. இதுக்கப்புறமும் நான் இப்படிதான் இருப்பேன், மாற மாட்டேன், சரவண மீனாட்சியை லவ் பண்ண கூடாதுன்னு நீ சொன்னீனா எனக்கும் சரி. ஆனா நீயும் அந்த அன்பரசு பொண்ண லவ் பண்ண கூடாது. எல்லாத்தையும் மறந்துரு. ஒழுங்கா நானும் உங்க அப்பாவும் பாக்குற பொண்ணை கட்டிக்க தயாராயிரு. என்னம்மா மிரட்டுறீங்களா? முதல்ல அந்த சரவணன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் என் அம்மான்னு கூப்பிடு. மா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள, எல்லா மனுஷனுக்கும் தான் வாழ்க்கையில கெட்ட நேரம்னு ஒண்ணு வருமாம்டா. அந்த நேரத்துல அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாதான், புரியாதான். வாய்ப்பிள்ளைய போட்டு அந்த கெட்ட நேரம் ஆட்டி படைக்குமாமியா. என்னடா நீ வேற? இப்ப எதுக்குடா என்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்க? அந்த மாதிரியான ஒரு கெட்ட நேரத்துல தான் மாப்ள நீ இப்ப இருக்க. அது உன்னை இப்ப ஆட்டி படைக்குது. அதனாலதான் சிஸ்டர் கூட சண்டை போட்டிருக்க, சரவணனை பிடிச்சி அடிச்சிருக்க, உங்க அம்மா மீனாட்சி கிட்ட திட்டு வாங்கியிருக்க. நீ பண்ணதுக்கெல்லாம் தண்டனை கண்டிப்பா உண்டு. டேய் என்னடா சொல்ற? தன்வினை தன்னை சுடும். என்னடா ஐஸ்வர்யா இன்னும் காணோம்? நீ எத்தனை நாள் சிஸ்டரை வெயிட் பண்ண வச்சிருப்ப? 5 நாள். அதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து உன்னை வெயிட் பண்ண வைக்க வேணாம்? காதல்னாலே வாங்கின அன்பையும் கோபத்தையும் வட்டியும் முதலுமா திருப்பி தரதான் மாப்ள. வெயிட் கராவ் மாப்ள. வந்துட்டாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டாடா. செம்புலி மூவ காரியத்தை சட்டுன்னு முடிச்சு விட்டாளே மாப்ள. ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வர வச்சிருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி சிக்கலாக்கி விட்டுறாத. பிரச்சனையை சால்வ் பண்ண பாரு. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாம சீக்கிரமா 2 பேரும் சமாதானமா பாருங்க. நான் வரேன். டேய் வரேன்டா மாப்ள, பாத்துக்கோ.
என்ன பேசணும்? ஐஸ்வர்யா அது வந்து நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தை நான் பேச நினைச்சத பேசலாமா? என்ன சொல்லுங்க. ம். கடந்த 4-5 நாள்ல என்னோட வாழ்க்கை எனக்கு வேறொரு அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து என்னோட வாழ்க்கையில நான் சந்திக்காத ஏமாற்றமோ விரக்தியோ தோல்வியோ எதுவுமே இருக்க முடியாது. வீம்பு, மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம், அகம்பாவம், அது போக கௌரவம், இது எல்லாமே தான் என்னை எப்பவும் சூழ்ந்திருந்தது. இது எல்லாத்தையும் நான் தினம் தினம் பார்த்து சலிச்சு போன வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் நான் உங்களை சந்திச்சேன். என் மனசுக்கு நீங்க ரொம்ப நல்ல படிச்சவரா, பண்பானவரா, அன்பானவரா, குணமுள்ளவரா தெரிஞ்சீங்க. மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு புருஷனா வரமாட்டாரான்னு ஆசைப்பட்டேன், ஏங்குன. அப்புறமா உங்களையே காதலிச்சேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் பேசி முடிச்சிடுறேனே, குறுக்க பேசாதீங்க. ஆனா என் மனசுல நான் உங்களை பத்தி கண்ட கனவெல்லாம் போலியானதுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். எங்க அப்பா அண்ணன் கிட்ட பார்த்து பார்த்து வெறுத்த வீம்பு, வரட்டு கௌரவம், மூர்க்கத்தனம், இது எல்லாமே உங்ககிட்டயும் இருக்கு. உங்களை பண்பானவர்னு நான் நினைச்சதெல்லாம் போயின்னு நீங்க காட்டிட்டீங்க வைத்தி. ரொம்ப யோசிச்சு நான் எடுத்த முடிவை சொல்றேன். எனக்கு நீங்க வேண்டாம். ஐஸ்வர்யா என்ன மன்னிச்சிருங்க. மறந்துருங்க வைத்தி. நான் போறேன். ஐஸ்வர்யா ஒரு நிமிஷம் இரு. லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு போதா ஐஸ்வர்யா? ஏய் ஒரு நிமிஷம் அவசரப்படாத ஐஸ்வர்யா, நான் சொல்றது கேளு. ஐஸ்வர்யா ச்சே